நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல தொகுப்பூதியத்தில் வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் 3வது நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கடந்த 18ஆம் தேதியிலிருந்து செவிலியர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சென்னையினுடைய சிவானந்தா சாலையில தான் அவங்களுடைய போராட்டம் முதல்ல தொடர்கிறது. கடந்த 18ஆம் தேதி பணி நிரந்தரம் வேண்டியும் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டியும் இந்த சில கோரிக்கைகளை முன்வச்சு போராட ஆரம்பிக்கிறாங்க. மாலை இவர்களுடைய போராட்டம் நீர்த்து போயிடும், கலைந்து சென்று விடுவாங்க அப்படின்னு நினைத்த நிலையில அவங்களுடைய போராட்டம் தொடருது. காவல்துறையினர் அவங்கள கைது செய்து உடனடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அழைத்து சென்று அங்க விடுறாங்க. ஆனா நள்ளிரவும் அவங்களுடைய போராட்டம் நீடிக்குது. அதிகாலையில மறுபடியும் காவல்துறையினர் அவங்கள தடாலடியாக கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்துல அடைச்சு வைக்கிறாங்க. அங்கேயும் அவங்களுடைய போராட்டம் நீடிக்குது. இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு காவல்துறையினர் ஒரு சில பிரதிநிதிகளை மட்டும் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 20 நிமிடம் நடந்திருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில தான் என்னதான் நடந்தது அப்படின்னு போராட்டக்காரர்கள் சொல்றாங்க அப்படின்னா, இந்த 20 நிமிடமும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் எங்களுடன் கோபத்துடன் தான் பேசியிருந்தாரு. நாங்க சொல்லக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் அவர் காதில் வாங்கக்கூடிய சூழலையே இல்லை. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா, இது அரசினுடைய கொள்கை முடிவு, அவ்வளவுதான். நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்லாம் எடுத்துக்க முடியாது. நானே நிறைய இடங்கள்ல பாக்குறேன், தேவைக்கு அதிகமான ஆட்கள் பணி செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க, போராடுவீங்க, போராடிக்கோங்க. தேர்தல் வரும் சமயத்துல போராடி எங்களுக்கு நெருக்கடியை கொடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு அவர் தடாலடியாக பேசி அனுப்பிட்டாரு அப்படின்னு போராட்டக்காரர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டம் முதல்ல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக ஆட்சி காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக சொல்லலாம் கொரோனா காலகட்டத்தில் தொகுப்பூதியத்தில் செவிலியர்களை பணி அமர்த்தலாம் அப்படின்னு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இது நடந்தது. இந்த செவிலியர்களை நிரந்தர பணி அமர்த்தலை. திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குறுதியாக எண் என்ன சொல்லணும் அப்படின்னா 356 வாக்குறுதி எண்ணில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த தொகுப்பூதிய செவிலியர்களை நாங்கள் நிரந்தர பணி அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 4.5 ஆண்டுகளில் நிரந்தர பணி அமர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த 4.5 ஆண்டுகளாகவும் ஒரு அடையாள போராட்டமாக தான் இந்த செவிலியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. திமுக அரசு அடுத்த கட்டமா நம்மள நிரந்தர பணி அமர்த்த மாட்டாங்க அப்படின்னு முடிவு செய்த பிறகுதான் இந்த போராட்டம் பெரிதளவுல போகுது. இதன் அடிப்படையில தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலையும் திமுக அரசு இவர்களுக்கு நிரந்தர பணி அமர்த்த மாட்டாங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இந்த போராட்டம் தொடர்பாக விகடன்ல ஒரு கட்டுரை வெளியாகிருக்கு. இந்த கட்டுரையை ஸ்ரீ அவர்கள் எழுதியிருக்காரு. அதுல என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவுடனான பேச்சுவார்த்தையில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, போராட்டம் தொடர்வது ஏன் என்பதை அறிய அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் இருந்த நபர்களிடம் பேச்சு கொடுத்தோம். அவர் எங்களின் கோரிக்கைகளை கேட்கவே தயாராக இல்லை. பேச்சுவார்த்தை நடந்த 20 நிமிடமும் எங்கள் மீது கோபத்தோடு பேசினார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா, நீங்க சொல்ற புள்ளி விவரங்களை எல்லாம் ஏத்துக்க முடியாது, இது அரசோட கொள்கை முடிவு, அவ்வளவுதான். நானே பார்க்கிறேன், நிறைய இடங்கள்ல தேவைக்கும் அதிகமா வேலையே செய்யாம ஆட்கள் இருக்காங்க. தேர்தல் நேரத்துல போராட்டம் பண்ணி நெருக்கடி கொடுக்க பாக்குறீங்களா, என்ன பண்ணுவீங்க, போராடுவீங்க, போராடிக்கோங்க என தடாலடியாக கூறுகிறார். எங்களின் பிரச்சனைகளை காது கொடுத்தே கேட்க தயாராக இல்லாதவரிடம் என்ன பேசுவது என விரக்தியாக கூறுகின்றனர். இது தொடர்பாக போராடும் செவிலியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுபின் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக வருடா வருடம் தேர்வு நடத்தி ஆட்களை எடுக்க வேண்டும். இவர்களை அதை செய்வதே இல்லை. இந்த அரசாங்கம் வந்த பிறகு செவிலியர் பணியில் காலி பணியிடங்கள் உருவாக்கப்படவே இல்லை. ஆனால் மருத்துவமனைகளில் செவிலியர்களுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது. 9 நோயாளிகளை கொண்ட ஒரு பொது வார்டுக்கு ஒரு நாளைக்கு 3 செவிலியர்கள் தேவை. ஆனால் நம்மிடம் 0.48 என்ற வீதத்தில் தான் இருக்கிறார்கள். நிறைய தேவை இருந்தும் இவர்கள் காலி பணியிடங்களை உருவாக்கவே இல்லை.
மாறாக மருத்துவத்துறையில் நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற புதிய புதிய திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடிக்கொண்டே இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு செவிலியர்களை நியமிப்பதாக அரசாணை வெளியிட்டிருந்தார்கள். கொரோனாவால் அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த திமுக அரசு வந்தவுடன் அந்த பணிகளை மட்டும் நிரப்பினார்கள். அதை செய்துவிட்டு நாங்க தான் பணி கொடுத்து விட்டோமே என்கிறார்கள். அது எப்படி முறையாகும்? இவர்களின் ஆட்சியில் எந்த காலி பணியிடமும் புதிதாக அறிவிக்கப்படவே இல்லையே. இப்போது பணி நிரந்தரம் வேண்டி தமிழகம் முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். காலி பணியிடங்கள் வரும்போது எங்களை இட்டு நிரப்புவோம் என்கிறார்கள். ஆனால் ஒரு முறைக்கு அதிகபட்சமாக 150 காலி பணியிடங்கள் தான் வருகிறது. மற்றவர்களெல்லாம் நீண்ட கால காத்திருப்பில் மட்டுமே இருக்கிறோம். போராடும் எங்களிடம் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் காவல்துறையை வைத்து அடக்க பார்க்கிறார்கள். எங்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்கிறார் உறுதியாக. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த போராட்டத்தின் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் எங்களின் ஆட்சியில்தான் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கட்டப்பட்டு 3614 பேர் பணியமர்த்தப்பட்டனர். கூடிய விரைவில் சீனியாரிட்டி அடிப்படையில் 160 பேருக்கு மேல் பணி நிரந்தரம் செய்ய போகிறோம். போராடுவது அவர்களின் உரிமை. ஆனால் முதலில் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உட்கார்ந்து பேசியிருக்க வேண்டும். நேரடியாக தெருவில் அமர்ந்து போராடுவது என்ன நியாயம்? ஒரு பணியிடத்துக்கு 20 பேர் என அளவுக்கு அதிகமாகத்தான் ஆட்கள் இருக்கிறார்கள். இவர்களாக எக்கச்சக்க காலி பணியிடங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் என்ன செய்வது? தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்க யாருடைய தூண்டுதலின் பேரிலோ போராடுகிறார்கள் என்கிறார் அமைச்சர் மாசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, விடியா திமுக எம்.கே. ஸ்டாலின் அரசு 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதி எண் 356 நிறைவேற்ற கோரியும் மாண்புமிகு அம்மாவின் அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு தற்போதைய விடியா திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று, அதாவது 18ஆம் தேதி, தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாடு சங்கத்தின் சார்பாக அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நேற்று இரவு 7:30 மணிக்கு காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாமல் கலைய மாட்டோம் என கூறி விடியா திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து விடியா திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்காரு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள்ல அடிப்படை வசதி சரியாக இல்லை, பல பிரச்சனைகள் அங்க இருக்கு அப்படின்னு அங்க வசிக்கக்கூடிய மக்களை திரட்டி அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருந்தாரு. தண்ணீர் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், தண்ணீர் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், தண்ணீர் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், தண்ணீர் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், சுத்த தண்ணீர் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், தண்ணீர் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், பஸ்கள் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், பஸ்கள் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், பஸ்கள் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், சுவர்கள் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், சுவர்கள் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், நல்ல சுவர்கள் வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், அது உதிராம வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், அது உதிராம வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், சுவர்கள் வேண்டும். இது தொடர்பாக விகடன்ல ஒரு கட்டுரை வெளியாகிருக்கு. இந்த கட்டுரையை எழுதியவர் ராம். அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு இவர் அப்படின்னா, ஓலை குடிசையில கூட நிம்மதியா இருந்தோம், இப்படி வீடு கொடுக்கிறோம்னு கொடுத்து தினம் தினம் நோவடிக்கிறீங்களே, கண்ணகி நகர்ல வேலை வாய்ப்பு முகாம்னு போடுறீங்க, என்ன வேலை வாய்ப்பு பார்த்தா குப்பை அல்லவும் கக்கூஸ் கழுவும் மட்டும்தான் ஆள் எடுக்கிறீங்க. அந்த பக்கத்துல ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிற நிறைய ஆளுங்க இருக்காங்க, அந்த ஐடி கம்பெனிகளோட கக்கூசை கழுவத்தான் ஆள் இல்லைன்னு எங்களை குப்பை மாறி அங்க தூக்கி போட்டீங்களா என வேதனையோடு கேட்கின்றனர்.
கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கேபி பார்க் என சென்னையில் பல்வேறு பகுதிகளின் குடியிருப்புகளிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். போதிய போக்குவரத்து வசதி இல்லை, தண்ணீர் எப்போது வரும் என தெரியாது, அடிப்படை மருத்துவ வசதிகள் இல்லை, எல்லாவற்றுக்கும் சுற்றி முற்றி சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகின்றனர். ஓட்டு கேட்க வரும் அரசியல்வாதிகள் தேர்தலோடு எங்களை மறந்து விடுகின்றனர் என மக்கள் கொந்தளிக்கின்றனர். இந்த இரண்டு விவகாரங்களையும் தமிழ்நாடு அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.